எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைசி சமையல். இந்த கீரை அப்படின்னாலே அப்போல்லாம் தெரிச்சு ஓடுவோம். ஆனால் இப்போ வாரத்தில் 3 நாள் கீரை சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது சம்மர் வரையா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படி என்ன கீரைன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பாலக்கீரை. எனக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருச்சு. அது இந்த மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரைக்கு தேவையான பொருள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கீரையை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். அதாவது நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைப்போம். அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கட் பண்ண கீரையை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதிலே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அண்ட் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணும்போது கலருமே மாறாமல் இருக்கும். கீரையை நல்லா சூடான தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கீரை நல்லா ஆறுனதும் இதை அப்படியே ஜாரில் எடுத்து போட்டுட்டு தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிறது என் சமையலில் ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கெலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த ஸ்ட்ரெயினை சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் பார்த்துக்கும். சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஸ்பினாச் கரை வெளியே. இப்போ பருப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு துவரம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான மற்ற பொருளுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் மிளகு சீரகம் நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி தான். அது கூடவே கொஞ்சமாக பூண்டு தக்காளி வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதும் இதுவுமே ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை பருப்பு வேகாமல் இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சா போதும். இப்போ தக்காளி பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். அதை வதக்கும் போதும் சேர்த்துருக்கலாம். அப்படின்லாம் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் கறியா? ஆனால் எங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா? சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். சர்ஃப் எக்ஸல் உள்ளே டேமரின் ஸ்டெயின் வெளியே. இப்போ கீரை ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக அந்த சூடாக ஆகும் தெரியுமா, அதோட போதும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு அசம்பல் பண்ணுறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனலாக ஒரு சிம்பிளான வில்லேஜ் ஸ்டைல் ஸ்பினாச் கறி ரெடி. ட்ரை பண்ணி பார்ப்போமா? நல்லா சூடான சாதத்தில் இந்த கீரையை போட்டு பனைஞ்சு உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த கரைக்கான நேரம். இதெல்லாம் எப்படி மறையுதுன்னு மட்டும் பார்க்குறீங்களா? All thanks to Surf Excel Quick Wash. Surf Excel உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.